இந்த இந்த கஞ்சி குடி. வேண்டாம். வேண்டானே எப்படி? டாக்டர் குடிக்க சொல்லிருக்காரு. பிடிவாதம் பிடிக்காம குடி. எனக்கு பசிக்கல. வேண்டான விட. இப்ப குடிக்க போறியா இல்லையா? முடியாது, முடியாது. ஷர்மிளை, அதை இங்க கூட நான் கொடுக்குறேன். அரே, வயதை காய போட்டா உடம்பு டயர்ட் ஆயிடும். கொஞ்சமாவது குடி. கமான். ஏன் 2 பேரும் விலகி இருக்கீங்க? சண்டையா? சேர்ந்து இருந்தா தான் அழகா இருக்கும். ஆசையை பாரு. நீ இங்க இருக்க கூடாது. நீதான் இங்க இருக்கணும். நீ போ மேல. சுலோச்சனா, சரியான இழிச்சு வாயிடி நீ. அட்சய பாத்திரத்தை பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டு பட்னி கடந்து செத்தாளா ஒரு இளவரசி. அது மாதிரி காத்திருந்த உன் காதலனை நேத்து வந்தவன் தட்டிட்டு போற. நீ மூக்க போற. பார்த்து நடந்துக்க. ஜாக்கிரதை. விட மாட்டேன். இப்பவே போறேன். எவ்வளவு நேரம் கையை நீட்டுக்கு முரளி. ஸ்வீட் நல்லா இருக்கா? இந்தா. என் அன்புக்கு இவ்வளவுதான் விலையா? இந்த மூஞ்சிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும் போல இருக்கு. இவ்வளவு லட்சணத்துக்கு இதுவே அதிகம். உங்க மைனாவுக்கு ஸ்வீட் கொடுத்துட்டு வரேன். பாத்து கொத்திர போது. ஏய் மைனா, இந்தா. ஏ, நீ பொம்பளையா இல்ல பொம்பளையான்னு கேக்குறேன். வரக்கூடாத சந்தேகம். சிரிக்காதே. இந்த பச்சை சிரிப்பு தானே வேண்டாங்கிறது. பொண்ணா பிறந்தவளுக்கு அடக்கம் ஒடக்கம் இதெல்லாம் வேணாம். வடநாட்டுல பிறந்தா என்ன, வெளிநாட்டுல பிறந்தா என்ன, எங்க பிறந்தாலும் அதே கண்ணு அதே மூக்கு எல்லாம் அதேதான். கல்யாணம் ஆகாத ஒரு ஆம்பளை கிட்ட 4 அடி தள்ளி நின்னு பேசணும், பழகணும். நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கத்துற? என்ன நடந்து போச்சா? என்னென்ன நடக்குதுன்னு நானும் என் கண்ணால பாத்துட்டு தானே வரேன். சரி, அது போகட்டும். கொஞ்சம் முன்ன அவர் கையில ஏதோ மந்திரிச்ச கயிறு மாதிரி உனக்கு கட்டினியே, அது என்ன? அது ரக்ஷா. இப்படி இந்தியில பேசி தப்பிச்சலாம் நினைக்காது. தமிழ்ல சொல்ல. அத கையில கட்டினா அவரை நான் சகோதரனா நினைக்கிறேன்னு அர்த்தம். அவரும் என்ன சகோதரியா ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். இன்னைக்கு ரக்ஷா பந்தன் டே. இத வடநாட்டுல ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. இதுக்காகத்தான் முரளியை நான் இத்தனை நாள் தங்க வச்சேன். மைனா, என்ன ஷர்மிளி, என்ன மன்னிச்சிரு. நீ அவர்கிட்ட நெருங்கி பழகிறத பார்த்து நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டல. அந்த ரக்ஷைய பொண்ணுக்கு பொண்ணு கட்டி சகோதரியா ஏத்துக்கிற வழக்கம் இல்லையா? இல்லையே. ஏன் கேக்குற? அது என் கையில கட்டி என்ன நீ சகோதரியா ஏத்துக்கணும். ஷர்மிளி, ரசம் ஏ1. சமையல்காரி விரலுக்கு 1/2 பவுன்ல மோதிரம் செஞ்சு போடலாம். 1/2 பவுன் மோதிரத்தை சமையல்காரிக்கு போடாதீங்க, உங்க மைனாவுக்கு போடுங்க. மைனாவுக்கா? இன்னைக்கு இவதான் சமையல். ஏய், நீயா பண்ண? ஏய், விரல் அளவு கொடு, மோதிரம் செஞ்சு போடணும். மோதிரம் கிடைக்குதுன்னு கட்ட விரல நீட்டாத, சுண்டு விரல நீட்டு. போதுமா?
முரளியோட எச்சில் இலையில இவ சாப்பிடுற அளவுக்கு காதல் முத்தி போச்சா? இத்தனை நாளா மறைச்சவ இன்னைக்கு கையும் கிளம்ப மாட்டிக்கிட்டா. ஏய், என்ன இது? ஓஹோ, அப்படியா விஷயம்? முரளி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இருக்கட்டும், இப்பவே போய் கேட்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம். ஏன் வேண்டாம்? அதுவா, இது ரகசியமா இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். கல்யாணத்தப்ப தெரியட்டும்னு அவர் நினைக்கிறாரு. ஓஹோ, சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாரா? பொழைச்சு போகட்டும். பாய். அப்பா, அந்த பொண்ணுதான். பொருத்தமான ஜோடிதான். முரளி, நீ பொல்லாத திருட்டு பையன். ஏன் அங்கிள், உங்க பொடிட்ட போக காணுமா? அது சில்வரா இருந்தாலும் எவனா திருடுவான். ஆஃப்டர் ஆல் தகரம், எவன் திருடுவான்? இத பாரு, அதை இதை சொல்லி என்கிட்ட எதையும் மறைக்க பார்க்காத. நான் எதையும் மறைக்கிறதும் இல்ல, ஒளிக்கிறதும் இல்ல. ஐ ஹேவ் an open heart. நீ பாருங்க, பனியன் கூட போடல. இத பாரு, இந்த ஜோக்கை எல்லாம் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கிட்ட சொல்லு, அவ ரசிப்பா. ஆமா, உன் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட சொன்னியா? ஓ, அதுவா? நிச்சயமான உடனே சொல்லான்னு இருந்தேன். உங்ககிட்ட சொல்லிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்குவேனா? அப்படியே பண்ணாலும் உங்க பொண்ணுதான் விட்டுருவாளா? முத பத்திரிக்கை எங்களுக்கு தான் அனுப்பணும். ஃப்ரெஷ்ஷா, மறந்துடாதீங்க. நான் மறக்க மாட்டேன். அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இந்த தொட்டாசினி கிட்ட சொல்லி வை, அவ அனுப்பி வைப்பா. என்ன நான் சொல்றது? ஏய், அதுக்கு அழுறாத. அப்போ சிரிச்சுட்டா. மழை வர போகுது, அழறதுக்கு முன்னாடி கிளம்பிடலாம். வா. பூலோகம் பார்த்து கத்தாத, வரேன். பூலோகம், பூலோகம் கை. பிரபல எலும்பு நிபுணர் ஏகாம்பரன் கேள்விப்பட்டிருப்பீங்களே? இல்ல. நான் தான். இவங்க வந்து உங்க அம்மாவா? இல்ல, இவங்க கிட்ட நான் ஹஸ்பண்டா வேலை பார்க்கறேன். பை தி வே, டாக்டர்னு சொல்றாரு, இவங்க உடம்பு விலைக்கு மருந்து குடுக்கலன்னு கேக்குறீங்களா? நான் கேட்கலையே. பை தி வே, இவங்க உங்க ஒய்ஃபா? ஹனிமூன் போறீங்களா? யோ, உனக்கு எங்க கதை தானே வேணும்? சொல்றேன். பை தி வே, தூங்கிட்டீங்களா? யோ, நான் யாரு, இந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து வரோம், எங்க போறோம் எல்லாம் சொல்லியாச்சுல. பேசாம போய் உட்காரி. போய் குட் டே சார். போய் உட்காரு. பை தி வே, அவங்களையும் தூங்க சொல்லுங்களேன். ஏய், இன்னொரு தடவை டிஸ்டர்ப் பண்ண எலும்பு உடைச்சு இன்ஜின்ல போட்டுருவாங்க. இது டீசல் இன்ஜின் ஆச்சு. குட் நைட் சார். அடுத்த ஸ்டேஷன்ல நான் இறங்கிறேன். பூலோகம், ஸ்டேஷன் வரத்துக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணு. பை தி வே, ஏன் சார் இந்த பொண்ணுக்கு தான் சொந்தக்காரங்க யாரும் இல்லைன்னு சொல்றீங்களே? பேசாம என் கூட அனுப்புங்களேன். வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு என் பொண்டாட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். என்ன சொல்றீங்க? ஏய், இங்க பாரு, முடிவு செய்ய வேண்டியது அவங்க. அவங்க கிட்டே கேட்டுக்கோ. பை தி வே, கொன்னுடுவேன். நம்ம ஊரு. அப்பா, தம்பி இங்க இருக்காரு. இத அழைச்சிட்டு வந்துடுறேன். நல்ல தூக்கம் போல இருக்கு. தம்பி, தம்பி. ஓ, புரோக்கரா? ஆமா தம்பி, ஊர் வந்துருச்சு, இறங்குங்க. என்ன தம்பி தேடுறீங்க? இல்ல, கூட ஒருத்தர் வந்தாரு, காணோம். அவர் போன ஸ்டேஷன்ல இறங்கி இருப்பாரு. நம்ம ஊர் வந்துருச்சு, இறங்க தம்பி, இறங்க. பாத்து இறங்க, பொட்டி கொடுங்க. இவர்தான் பொண்ணுக்கு ஃபாதர். வணக்கம், வாங்க போலாம், போங்க. அவர் காணுமே, எங்க போயிட்டாரு?
உங்க அக்கா இப்படி ஓடி போவான்னு நான் நினைக்கவே இல்லை. நம்ம பரம்பரையிலேயே இப்படி நடந்ததில்ல. இப்போ பொண்ணு பார்க்க வர்றவங்க கிட்ட நான் என்னடி சொல்லுவேன்? என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்ல முடியுமா? உங்க அப்பா உத்தரத்துல கைத்த போட்டு தூக்கு மாட்டிக்கு போயிட்டாரு. அவரை சமாதானம் பண்றதுக்கு நான் பட்ட பாடு அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஓகே ஓகே, அழாத. கண்ணீர் ஸ்டாக் தீந்துற போகுது. இந்தா தொடச்சுக்க. ஏண்டி, உனக்கு தமாஷா இருக்கா? சரி, என்னென்ன பண்ண சொல்ற? மஞ்சு, இப்ப நீ நினைச்சாதான் இந்த குடும்ப மானத்தை காப்பாத்த முடியுமா? எப்படி? வழி சொல்லு. மஞ்சு, மாப்பிள்ளை வீட்டுல யாருமே பொண்ணு பார்க்கல. அதனால உங்க அக்காவோட இடத்துல நீ இருந்தா குழப்பமெல்லாம் தீந்துடும். ஓ, this is 420 ஆள் மாறாட்டம். ஏமா, அடுப்பங்கரையில இருக்கிற உனக்கு எப்படிமா இந்த ஐடியா எல்லாம் வந்தது? உங்க அப்பா தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. அம்மா மஞ்சு, என் கண்ணு இல்ல, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரின்னு சொல்லுமா. என்ன விளையாடுறியா? இதுக்குதான் படிச்சுக்கிட்டு இருந்த என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னியா? நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. மாப்பிள்ள மிலிட்டரியில உத்தியோகம் பாக்குறாரா, பெரிய இடம். அந்த மிலிட்டரிக்கார வரட்டும், பாக்குறேன். பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்குவேன். சரிம்மா, பட் பிடிக்கலன்னா கட்டாயப்படுத்த கூடாது. அக்கா ஓடி போயிட்டா நான் அப்படி செய்ய மாட்டேன். எல்லார் முன்னாலேயும் விஷயத்தை போட்டு உடைச்சிடுவேன். எப்படியோ நீ இந்த அளவுக்கு சம்மதிச்சு எனக்கு அதுவே போதும். இந்தம்மா புடவை கட்டிக்க. என்ன விசிலு? அடிக்கடி வாத்தியார் படம் பார்த்து பழக்கம் போல இருக்கு. ஏங்க, போ போ பொண்ண சீக்கிரம் வர சொல்லுங்க. வர சொல்றேன். சம்பூர்ணம், பொண்ணு அடிச்சுட்டு வா. பொண்ணை பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துருவீங்க. தண்ணிய குடிச்சா துண்ட வழியா போறது எக்ஸ்ரே எடுத்த மாதிரி பளிச்சுன்னு தெரியும். மஞ்சு, வாமா. மாப்பிளைக்கு காஃபி கொண்டு போய் கொடு. எடுத்துக்கிட்டு போ. ஓ, ஹலோ. தேங்க்யூ. யூ வெல்கம். சொக்கலிங்க, சௌத்தகனி, சௌத்தகனி, சௌத்தகனி. என்ன என்னாச்சு? ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, திடீர்னு வரோம். நீங்க உட்காருங்க. சௌத்தகனி, 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 தள்ளி தள்ளிமா. சௌதகனி, என்ன சொல்லிட்டு பொண்ணை பார்த்ததும் நீங்க மயக்கம் போட்டு வேண்டீங்க? தம்பி, எல்லாம் சரியா போயிடும். நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க. நாங்க டாக்டர் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். பரவாயில்ல, நான் இங்கே இருக்கேன். அதுக்குள்ள மாப்பிள்ள, நீங்க ரொம்ப தூரம் ட்ரெயின்ல வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க. மஞ்சு, மாப்பிள்ளை மாடி ரூம் கழிச்சிட்டு போமா. போ 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 போ. வாங்க. பரவாயில்ல மாமா, நானே போய்க்கிறேன். மாமா, தம்பி, ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதை விட முக்கியமான சமாச்சாரம் வெளியே பேசுவோம். அடியே மஞ்சு, மாப்பிள்ள ரொம்ப புத்திசாலிடி. எதை வச்சு சொல்ற? உன்னை அவருக்கு பிடிச்சு போன விஷயத்த எவ்வளவு நாசூக்கா சொன்னார் தெரியுமா? எப்படி சொன்னாரு? பரவாயில்ல மாமான்னு உங்க அப்பாவை பார்த்து சொன்னாரு. அதுக்கு என்னடி அர்த்தம்? காலை அசைஞ்சா போதும், அர்த்தம் கண்டுபிடிச்சிடுவியே. அது போகட்டும், உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா? ஆள் அழகா இருக்காரு, அது மட்டும் போதுமா? புத்திசாலியாவும் இருக்காரு. அழகும் புத்திசாலித்தனமும் இருந்தா போதுமா? மனசுதான் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா என் முடிவை சொல்றேன்.